அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று முகலாய பேரரசில் அக்பரை பற்றி பார்க்க இருக்கின்றோம். நாம் கடந்த காணொளியில் முகலாய பேரரசில் ஹுமாயூன் பற்றி பார்த்திருந்தோம். இன்று நாம் ஹுமாயூனின் மகனான அக்பரை பற்றி இந்த காணொளியில் காண இருக்கின்றோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இன்று நாம் முகலாய பேரரசில் அக்பர். அப்போ அக்பருடைய ஆட்சி காலம் எது அப்படின்னா 1556 முதல் 1605 வரை அக்பரின் ஆட்சி காலம். சரிங்களா? அப்போ அக்பருடைய ஆட்சி காலம் பாருங்க, 1556 முதல் 1605 வரை அக்பருடைய ஆட்சி காலம். சரிங்களா? அப்ப அக்பருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்பாங்க. அக்பரின் இயற்பெயர் என்ன? அப்ப அக்பரின் இயற்பெயர்னா அக்பருக்கு அப்பாவும் வச்ச பேர் இயற்பெயர் இல்லையா? அப்ப அக்பரின் இயற்பெயர் என்ன அப்படின்னா ஜலாலுதீன். அப்ப அக்பரின் இயற்பெயர் என்னங்க? ஜலாலுதீன். அப்ப அக்பருடைய தந்தை பெயர் என்ன? அக்பருடைய தந்தை பெயர் ஹுமாயூன். அக்பருடைய தாய் பெயர் ஹமிதா பானு பேகம். ஹமிதா பானு பேகம். சரிங்களா? அப்ப ஹுமாயூனுக்கும் ஹமிதா பானு பேகத்துக்கும் மகனாக பிறந்தவர் தான் ஜலாலுதீன். அந்த ஜலாலுதீன் தான் பின்னாளில் அக்பர் என்று அறியப்பட்டவர். சரிங்களா? ரைட். அப்ப பாருங்க, அப்ப அக்பரின் இயற்பெயர் என்ன? ஜலாலுதீன். அக்பரின் தந்தை பெயர் என்ன? ஹுமாயூன். அக்பருடைய தாய் பெயர் என்ன? ஹமிதா பானு பேகம். இப்ப அக்பருடைய தந்தை இருக்கார் இல்லையா, அவரு எந்த முஸ்லிம் பிரிவை சார்ந்தவர் அப்படின்னா சன்னி முஸ்லிம் பிரிவை சார்ந்தவர். ஆனால் அக்பருடைய தாய் ஷியா முஸ்லிம் பிரிவை சார்ந்தவர். சரிங்களா? அப்ப அக்பருடைய தந்தை சன்னி முஸ்லிம் பிரிவை சார்ந்தவர். அக்பருடைய தாய் ஹமிதா பானு பேகம் ஷியா பிரிவை சார்ந்தவர், ஷியா முஸ்லிம் பிரிவை சார்ந்தவர். சரிங்களா? ரைட். இப்ப அக்பர் பிறந்த இடம் எதுன்னு கேட்பாங்க. அக்பர் பிறந்த இடம். அப்ப அக்பர் பிறந்த இடம் எது அப்படின்னா அமரக்கோட்டை. அக்பர் பிறந்த இடம் எதுங்க? அமரக்கோட்டை. அப்ப அக்பர் எங்க பிறக்கிறாருங்க? அமரக்கோட்டையில பிறக்கிறார். அந்த அமரக்கோட்டை என்பது எந்த மாகாணம்? சிந்து மாகாணம். சரிங்களா? அப்ப அக்பர் பிறந்த இடம் எது அப்படின்னா அமரக்கோட்டை. அமரக்கோட்டை எந்த மாகாணத்தில் அமைந்திருக்கிறது அப்படின்னா சிந்து மாகாணம். அப்ப சிந்து மாகாணத்தில் அமரக்கோட்டையில் பிறந்தவர் தான் யார் அப்படின்னா ஜலாலுதீன் என்று பின்னாளில் அக்பர் என்று அறியப்பட்டவர். சரிங்களா? ரைட். இப்ப அவர் அக்பர் எப்ப பிறந்தாரு? அக்பர் எப்ப பிறந்தார் அப்படின்னா 1542 ஆண்டு. சரிங்களா? அப்ப அக்பர் பிறந்த ஆண்டு எது அப்படின்னா 1542 ஆண்டு அக்பர் பிறந்தார். சரிங்களா? ரைட். இப்ப அக்பருடைய வளர்ப்பு தாய் யார் அப்படின்னு கேட்பாங்க. அக்பருடைய வளர்ப்பு தாய். அப்ப அக்பரின் வளர்ப்பு தாய் யார் அப்படின்னா மாகம் அனகா. அக்பருடைய வளர்ப்பு தாய் யாருங்க? மாகம் அனகா. அப்ப அக்பருடைய வளர்ப்பு தாயான மாகம் அனகா அவரிடம் தான் அக்பர் வளர்கிறார். அப்ப அக்பரின் வளர்ப்பு தாய் யார் அப்படின்னா மாகம் அனகா. சரிங்களா? இப்ப ஹுமாயூன் பாத்தீங்கன்னா 1556 நூலக படிக்கட்டில் இருந்து தவறி விழுந்து இறந்துடுவார். யாரு? ஹுமாயூன். அப்ப ஹுமாயூன் 1556 நூலக படிக்கட்டிலிருந்து தவறி விழுந்து இறந்து விடுவார். அப்ப அவருடைய இறப்பிற்கு பிறகு அக்பருக்கு முடிசூட்டப்படுகிறது. அப்ப அக்பருக்கு முடிசூட்டப்படும் பொழுது வயது என்ன அப்படின்னா 14 வயது. அப்ப 14 வயதே நிறைவடைந்த அக்பர் தான் ஹுமாயூனுடைய மகனா இருக்கிறாரு. அப்ப ஹுமாயூனின் மகனான அக்பருக்கு 14 வயதிலே முடிசூட்டப்படுகிறது. அப்ப 14 வயதிலே அவருக்கு முடிசூட்டப்பட்ட இடம் எது அப்படின்னா காலனார் என்ற இடத்தில் முடிசூட்டப்பட்டது. அப்ப அக்பருக்கு முடிசூட்டப்பட்ட வயது எத்தனை அப்படின்னா 14 வயது. முடிசூட்டப்பட்ட இடம் எது அப்படின்னா காலனார் என்னும் இடத்தில் முடிசூட்டப்பட்டது.
அவருக்கு முடிசூட்டப்பட்ட நாள் எது அப்படின்னா பிப்ரவரி மாதம் 14ஆம் நாள் 1556ஆம் ஆண்டு காலனார் என்னும் இடத்தில் அவருடைய 14வது வயதில் அக்பருக்கு மன்னராக முடிசூட்டப்பட்டது. சரிங்களா? அப்போ 14 வயசுல காலனார் என்னும் இடத்தில் பிப்ரவரி 14 1556 அக்பர் மன்னராக முடிசூட்டி கொண்டார். சரிங்களா? பாருங்க, அப்போ முடிசூட்டப்பட்டது பிப்ரவரி 14 1556 காலனார் என்ற இடத்தில் 14 வயது. சரிங்களா? அப்போ அவரு முடிசூட்டி கொண்ட பொழுது அவருக்கு பயங்கரமான சவாலாக விளங்கியவர்கள் யார்? அக்பருக்கு இப்ப மன்னராக முடிசூட்டி விட்டார்கள். அக்பர் இப்ப மன்னர் ஆயிட்டார். ஆனா அக்பர் மன்னராகினாலும் அவருக்கு சவாலாக, அக்பர் மன்னராக பொறுப்பேற்கின்ற பொழுது அவருக்கு சவாலாக விளங்கியவர்கள் யார் அப்படின்னா, ஒன்று ராஜபுத்திரர்கள், மற்றொன்று ஆப்கானியர்கள். அப்ப அக்பர் அரியணை ஏறுகின்ற பொழுது அவருக்கு சவாலாக விளங்கியவர்கள் ஒன்று ராஜபுத்திரர்கள், மற்றொன்று ஆப்கானியர்கள் அவருக்கு சவாலாக விளங்குகிறார்கள். சரிங்களா? ரைட். அப்ப அவருக்கு சவாலாக விளங்கியவர்கள் யார் அப்படின்னா ராஜபுத்திரர்கள் மற்றும் ஆப்கானியர்கள். சரிங்களா? ஆனாலும் அந்த சவால்களை எல்லாம் முறியடிப்பதற்கு ஒரு உகந்த ஒரு பாதுகாவலரை அக்பருக்கு நியமித்திருந்தார்கள். அக்பரினுடைய பாதுகாவலர் யார் அப்படின்னா பைரம் கான். அக்பரின் பாதுகாவலர் யாருங்க? பைரம் கான். அப்ப அக்பரின் பாதுகாவலர் யார்? அக்பரின் பாதுகாவலர் யார் அப்படின்னா பைரம் கான் தான் அக்பருடைய பாதுகாவலர். சரிங்களா? ரைட். அடுத்து இரண்டாம் பானிபட் போர் நடக்கும். அப்ப இரண்டாம் பானிபட் போர் எப்பொழுது அப்படின்னா நவம்பர் மாதம் 5ஆம் தேதி 1556. இரண்டாம் பானிபட் போர் எப்பொழுது அப்படின்னா நவம்பர் 5 1556 இரண்டாம் பானிபட் போர் நடைபெறுகிறது. அப்ப அந்த இரண்டாம் பானிபட் போர்ல ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா யார் அப்படின்னா அக்பர், ஒரு பக்கம் அக்பர் நிற்கிறார். அந்த அக்பருடைய பாதுகாவலராக, படை தளபதியாக, அக்பருக்கு போரிலே உதவியாக அவருடைய படை தளபதி பாதுகாவலருமாக விளங்கிய பைரம் கான் அக்பருக்கு இரண்டாம் பானிபட் போரிலே உதவி புரிகிறார். அப்ப இரண்டாம் பானிபட் போர் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி 1556 நடக்கிறது. அப்ப நவம்பர் மாதம் 5 1556 நடைபெறக்கூடிய அந்த இரண்டாவது பானிபட் போரிலே அக்பருக்கு உறுதுணையாக, உற்ற துணையாக, படை தளபதியாக, பாதுகாவலனாக அக்பருக்கு விளங்கியவர் யார் அப்படின்னா பைரம் கான். அப்ப இந்த அக்பருக்கு எதிராக அந்த இரண்டாவது பானிபட் போரிலே அக்பருக்கு எதிராக போர் தொடுத்தவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெல்லியிலே ஷெர்ஷாவின் வழித்தோன்றலான ஆப்கானிய அரசன் முகமது அடில்ஷாவினுடைய, ஆப்கானிய அரசன் முகமது அடில்ஷாவினுடைய வழித்தோன்றல் இருந்து படை தளபதியாக இருக்கக்கூடிய ஹெமு. பாருங்க, டெல்லியில் இருந்த ஷெர்ஷாவின் வழித்தோன்றல் ஆப்கானிய அரசன் அடில்ஷா. யாருங்க? ஆப்கானிய அரசன் அடில்ஷா. அந்த ஆப்கானிய அரசன் அடில்ஷா இருக்கான் இல்லையா, அந்த ஆப்கானிய அரசன் அடில்ஷாவினுடைய இந்து படை தளபதியாக இருக்கக்கூடிய ஹெமு, இந்து படை தளபதியாக இருக்கக்கூடிய ஹெமு. அப்ப ஹெமு கேட்கிறான், அவருடைய அரசராக இருக்கக்கூடிய அடில்ஷா பார்த்து கேட்கின்றான். என்ன கேட்கிறான் அப்படின்னா, முகலாயருக்கு எதிராக அந்த ஆப்கானிய படைக்கு நான் தலைமை தாங்கி செல்கின்றேன் என்று ஹெமு யாரிடம் கூறினார்? ஆப்கானிய அரசன் அடில்ஷாவிடம் கூறினார். அப்ப ஆப்கானிய அரசன் யார் அப்படின்னா அடில்ஷா. அடில்ஷாவிட்ட ஒரு படை தளபதியா இருப்பவன் தான் ஹெமு. ஹெமு இந்து படை தளபதி. ஹெமு இந்து படை தளபதி. அந்த ஹெமு அவனா வாலண்டியரா கேட்கிறான். என்ன கேட்கிறான்? அந்த முகலாயருக்கு எதிராக அந்த ஆப்கானிய படைகளை நான் தலைமையேற்று நடத்தி செல்கிறேன் என்று சொல்லி ஹெமு ஆப்கானிய அரசன் அடில்ஷாவிடம் கூறினார். அடில்ஷாவும் அதற்கு ஒப்புதல் அளித்தான். ஆனால் ஆப்கானிய படைகளை ஹெமு தலைமையேற்று நடத்தி சென்று குவாலியரை கைப்பற்றினார். அதை கைப்பற்றான். ஃபர்ஸ்ட்
குவாலியர் அப்படின்ற ஒரு பகுதியை கைப்பற்றுகிறான். அந்த குவாலியர் பகுதி முகலாயருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. குவாலியர் பகுதி முகலாயரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அப்ப முகலாயர் கட்டுப்பாட்டில் இருந்த குவாலியர் பகுதியை கைப்பற்றி அங்கு குவாலியர் பகுதியில் இருந்த முகலாய ஆளுநரை அங்கிருந்து வெளியேற்றினார். அப்ப ஹெமு குவாலியரை கைப்பற்றி குவாலியர் பகுதியில் இருந்த முகலாய ஆளுநரை வெளியேற்றினார். அடுத்து ஆக்ராவை மிக எளிமையாக கைப்பற்றுகிறார். யாரு? ஹெமு ஆக்ராவை மிக மிக எளிமையாக கைப்பற்றுகிறார். அப்போ ஹெமுவுக்கு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வெற்றிகள் வருகின்ற அந்த சூழலில் எங்கிருந்தோ வந்த ஒரு அம்பு ஹெமுவின் கண்களில் பட்டு நிலை தடமாறி கீழே விழுந்தார். அப்ப ஹெமு தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கு போர்ல. இரண்டாவது பானிபட் போர்ல ஹெமு வெற்றி வாகை சூடுகின்ற ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது எங்கிருந்தோ அந்த ஒரு அம்பு ஹெமுவின் கண்களில் பட்டு ஹெமு நிலை தடுமாறி கீழே விழுந்தார். அப்ப ஹெமு நிலை தடுமாறி கீழே விழறாரு. ஆனால் அவருடைய படைத்தளபதிகள் எல்லாம் ஹெமு இறந்து விட்டான் என்று பதறி எடுத்து ஓடுகிறார்கள். தற்போது ஆப்கானிய படைகளை தலைமையேற்று நடத்துவதற்கு தலைமை இல்லாத காரணத்தினால் அந்த ஆப்கானிய படைத்தலைவனாக விளங்கிய ஹெமுவை கைது செய்து பின்னர் கொலை செய்கிறார்கள். ஏனென்றால் அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்தாரே ஒழிய அவர் இறக்கவில்லை. ஆனால் அவருடைய படை வீரர்கள் அவர் இறந்துவிட்டார் என்று தவறாக கருதி ஓடிவிடுகிறார்கள். பின்னர் அவரை போய் சென்று பார்க்கும் பொழுதுதான் அவர் உயிரோடு இருக்கிறார். அப்ப கைது செய்கிறார்கள். பிறகு கொல்லப்படுகிறார். அப்ப இரண்டாவது பானிபட் போரிலே ஹெமு கைது செய்யப்பட்டு பின்னர் கொல்லப்படுகிறார். அப்ப இரண்டாவது பானிபட் போரிலே அக்பர் வெற்றி பெறுகிறார். அப்ப அக்பர் வெற்றி பெற்று டெல்லி மற்றும் ஆக்ராவினுடைய அதிபராக மாறினார். அப்ப அக்பர் என்ன பண்றாங்க? இரண்டாவது பானிபட் போர்ல டெல்லி மற்றும் ஆக்ராவினுடைய ஒரு அதிபராகவே மாறுகிறார். யாரு? அக்பர். சரிங்களா? அப்ப பாருங்க, இரண்டாவது பானிபட் போர் எப்போ அப்படின்னா நவம்பர் மாதம் 5ஆம் தேதி 1556 இரண்டாம் பானிபட் போர் யாருக்கும் இடையே நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அக்பருக்கு உதவி பைரம் கான், மற்றொரு எதிர்முனையிலே ஆப்கானிய அரசன் அடில் ஷாவின் இந்து படைத்தளபதி ஹெமு. அப்ப இந்து படைத்தளபதி ஹெமு தான் இந்த இரண்டாவது பானிபட் போர்ல அந்த ஆப்கானிய படைகளை தலைமையேற்று நடத்துகின்றான். அவருடைய அரசரிடம் அனுமதியை பெற்று ஆப்கானிய படையை தலைமையேற்று ஹெமு நடத்துகின்றான். அப்ப ஹெமு குவாலியரை கைப்பற்றுகிறார். அப்ப குவாலியர் பகுதியுடைய ஆளுநராக இருந்த அந்த முகலாய ஆளுநரை குவாலியரிலிருந்து வெளியேற்றினார். பிறகு ஆக்ராவை எளிமையாக கைப்பற்றினான். பிறகு எங்கிருந்தோ வந்த ஒரு அம்பு ஹெமுவின் கண்களில் பட்டு ஹெமு நிலை தடுமாறி கீழே விழுந்தான். பிறகு ஹெமு கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். இரண்டாவது பானிபட் போரிலே அக்பர் வெற்றி பெற்றார். அப்ப இரண்டாவது பானிபட் போரிலே அக்பர் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்த அவரது படைத்தளபதி பைரம் கான் ஆவார். அப்ப அக்பர் வெற்றி பெற்று ஆக்ரா மற்றும் டெல்லியின் அதிபரானார். அடுத்த அக்பர் பார்த்தீங்கன்னா 1556 பிப்ரவரி 14 ஆட்சிக்கு வந்தார் சொன்னோம் இல்லையா? அப்ப அக்பருடைய ஆட்சி 1556 ஸ்டார்ட் ஆகுது. அந்த 1556 4 ஆண்டுகள் அவருடைய பகர ஆளுநராக பைரம் கானுடைய ஆட்சி. பாருங்க, யாருடைய ஆட்சிங்க? பைரம் கானின் ஆட்சி. எத்தனை ஆண்டுகள்? 4 ஆண்டுகள். அக்பரின் முதல் 4 ஆண்டுகள், அக்பரின் முதல் 4 ஆண்டுகள் பைரம் கானினுடைய ஆட்சி. அப்ப அக்பருடைய முதல் 4 ஆண்டுகள் பகர ஆளுநரான பைரம் கானின் ஆட்சி நடைபெறுகிறது. பைரம் கானின் ஆட்சியே நடைபெறுகிறது. அது மட்டும் இல்ல, அந்த பைரம் கானுடைய ஆட்சி நடைபெறுகின்ற அந்த காலகட்டத்தில் அந்த பைரம் கானின் ஆட்சிக்கு கீழ் குவாலியர் பகுதி, ஆஜ்மீர் உட்பட காபூலிலிருந்து ஜான்பூர் வரை அவருடைய ஆட்சி பகுதி விரிவடைந்தது. அப்ப பைரம் கானுடைய ஆட்சி காலம் 4 ஆண்டுகள்.
அப்போ பைரம் கானுடைய ஆட்சி காலம் 1556 முதல் 1556 முதல் 1560 வரை பைரம் கானின் ஆட்சி காலம் அப்படின்னு சொல்லலாம். அக்பர் தான் ஆட்சி. ஆனால் அவருடைய பகர ஆளுநராக அக்பருடைய பகர ஆளுநராக பைரம் கான் செயல்படுகிறார் 1556 முதல் 1560 வரை. அப்போ அந்த 1556லேருந்து 1560 வரை பகர ஆளுநராக செயல்படக்கூடிய அந்த பைரம் கானுடைய ஆட்சியை அவருடைய ஆட்சி காலத்தில் குவாலியர் ஆட்சியர் உட்பட காபூலிலிருந்து ஜான்பூர் வரை அவருடைய பகுதிகள் விரிவடைந்தது. அப்போ இவ்வாறு செல்வாக்கு பெற்றிருந்த அந்த பைரம் கான் அவருடன் இருந்த சக பிரபுக்களை மிகவும் ஏளனமாகவும் இருமாப்பாகவும் பேசுவதும் நடத்துவதும் அக்பருக்கு பிடிக்கவில்லை. என இந்த பைரம் கான் இது போன்று தன்னுடைய அந்த அரசை அக்பர் தலைமையிலான அந்த அரசிலே பகர ஆளுநராக இருந்து அந்த பகுதிகளெல்லாம் விரிவடைய செய்கின்ற காரணத்தினாலே தான் ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு நபராக தன்னை கருதி கொண்டு தன்னுடன் இருக்கக்கூடிய சக பிரபுக்களையும் மிகவும் கேவலமாகவும் இருமாப்புடனும் அவர்களை வழிநடத்துகின்றான். இதை அறிந்த அக்பர் பைரம் கான் இவ்வாறு நடந்து கொள்வதை அக்பர் ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனடியாக பைரம் கானை பதவியிலிருந்து நீக்கிவிட்டார் அக்பர். உடனே பைரம் கானை நீக்கிட்டார். இனிமேட்டு நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பைரம் கானை பதவியிலிருந்து அக்பர் நீக்கினார். கோபமுற்ற பைரம் கான் அக்பருக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபடுகின்றார். உடனே பைரம் கானுக்கு கோபம் வந்து போச்சு. கோபம் வந்த உடனே பைரம் கான் உடனே அக்பருக்கு எதிராக கழகத்தில் ஈடுபடுகிறார். உடனடியாக பைரம் கான் பிடித்து வரப்படுகிறார். அப்போ பைரம் கானை பிடித்து வந்து அக்பரிடம் ஒப்படைக்கிறார்கள். அக்பர் பைரம் கானை நீ மெக்காவிற்கு செல் என்று சொல்லி அவர் உத்தரவிடுகிறார். அப்போ அக்பரின் உத்தரவை ஏற்று பைரம் கான் மெக்காவிற்கு புனித பயணம் செல்கிறார். அப்போ பைரம் கான் எங்கே போறாரு? புனித பயணம் போறார். எங்கே போறாரு? மெக்காவிற்கு புனித பயணம் செல்கிறார். ஆனால் அவர் புனித பயணம் செல்கின்ற வழியில் ஆப்கான் ஒருவனால் பைரம் கான் கொல்லப்பட்டார். அப்போ ஆப்கான் ஒருத்தரோட பைரம் கான் கொல்லப்பட்டு விட்டார். அப்போ பைரம் கான் இறப்பு. அப்போ பைரம் கானுடைய குடும்பங்கள் இருக்கு இல்லையா, பைரம் கானுடைய குடும்பம் அவர்கள் டெல்லிக்கு அழைத்து வரப்படுகிறார்கள். அந்த பைரம் கானின் மகன் அப்துல் ரஹீம் என்பவன் அக்பருடைய அவையிலே அவருக்கு கானி கானான் அக்பருடைய அவையில் அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. என்ன பட்டம் அப்படின்னா கான் இ கானான் என்னும் பட்டத்தை பைரம் கானின் மகனாக இருக்கக்கூடிய அப்துல் ரஹீமிற்கு வழங்கி அக்பர் தனது அவையிலே அந்த கானான் என்னும் பட்டத்துடன் பைரம் கானை அக்பருடைய அவையில் வைத்துக் கொள்கிறார். அந்த பைரம் கானின் மகனாக இருக்கக்கூடிய அப்துல் ரஹீம் அக்பர் அவையில் ஒளிர்கிறார். பாருங்க, அக்பருடைய முதல் 4 ஆண்டுகள் யாருடைய ஆட்சின்னா பைரம் கானுடைய ஆட்சி. 1556 முதல் 1560 வரை பைரம் கானின் அக்பரின் பகர ஆளுநராக பைரம் கான் ஆட்சி புரிகிறார். 1556 முதல் 1560 வரை அக்பரினுடைய பாதுகாவலராக இருந்த பைரம் கான் பகர ஆளுநராக இருந்து ஆட்சி புரிகிறார். எந்த ஆண்டுங்க? 1556 முதல் 1560 வரை. அவ்வாறு ஆட்சி புரிகின்ற அவருடைய காலகட்டத்தில் அந்த பைரம் கான் ஆட்சியின் கீழ் குவாலியர், அஜ்மீர் உட்பட காபூலிலிருந்து ஜான்பூர் வரை பகுதிகள் விரிவடைந்தன. எனவே தான் ஒரு செல்வாக்கு மிக்கவராக பைரம் கான் கருதி கொண்டு தன்னுடன் இருக்கக்கூடிய சக பிரபுக்களையும் ஏளனமாகவும் இருமாப்பாகவும் பேசுகின்றான். இதை அறிந்த அக்பர் பைரம் கான் மீது கோபம் ஒன்று பைரம் கானை பதவியிலிருந்து நீக்கிவிட்டார். அப்போ பைரம் கானை பதவியிலிருந்து நீக்கியது யார் அப்படின்னா அக்பர். அப்போ உடனே பைரம் கான் அக்பருக்கு எதிராக கலகம் செய்கின்றான். அப்போ அக்பருக்கு எதிராக கலகம் செய்கின்ற பொழுது அக்பர் அவனை பிடித்து வருமாறு உத்தரவிடுகிறார். அப்போ பைரம் கானை பிடித்து வந்து அக்பரிடம் ஒப்படைக்கிறார்கள். அக்பர் உடனடியாக பைரம் கானை மெக்காவிற்கு புனித பயணம் செல்லும்படி பணிக்கிறார்.
உடனே பைரம் கான் புனித பயணம் செல்கிறார். செல்கின்ற வழியிலே அவர் ஆப்கான் ஒருவனால் கொல்லப்படுகிறார். அப்போ ஆப்கான் ஒருவனால் கொல்லப்பட்ட பிறகு பைரம் கானின் குடும்பம் டெல்லிக்கு அழைத்து வரப்படுகிறது. பைரம் கானின் மகனாக இருக்கக்கூடிய அப்துல் ரஹீம் கான் இ கானான் எனும் பட்டத்தை வழங்கி அவர் அக்பர் அவையிலே பைரம் கானின் மகன் அப்துல் ரஹீம் ஒளிர்கிறார். அடுத்து அக்பரின் படையெடுப்புகள், அக்பருடைய படையெடுப்புகள். அப்ப அக்பர் பார்த்தீங்கன்னா 1562ஆம் ஆண்டு, அக்பர் 1562ஆம் ஆண்டு மாலவத்தை ஆட்சி புரிந்த பாஜ் பகதூரை தோற்கடித்து மாலவத்தை கைப்பற்றினார். அப்ப அக்பர் 1562 கைப்பற்றிய பகுதி எது அப்படின்னா மாலவம். மாலவம் யாரிடமிருந்து கைப்பற்றப்பட்டது அப்படின்னா பாஜ் பகதூரிடமிருந்து கைப்பற்றப்பட்டது. பிறகு அந்த பாஜ் பகதூர் அக்பருடைய அவையில் ஒரு மன்சப்தாரராக நியமிக்கப்பட்டார். அப்ப அந்த பாஜ் பகதூர் என்ன ஆயிடுறாரு, அக்பருடைய அவையில் ஒரு மன்சப்தாரராக மாறிவிடுகிறார். அப்ப 1562 அக்பர் மாலவத்தை ஆட்சி புரிந்த பாஜ் பகதூரை தோற்கடித்து பின்னர் மாலவத்தை கைப்பற்றினார். மாலவரசன் பாஜ் பகதூர் அக்பர் அவையில் மன்சப்தாரராக நியமிக்கப்பட்டார். சரிங்களா, ரைட். அடுத்து 1564. அப்ப 1564 இந்தியாவினுடைய மைய பகுதியாக இருக்கக்கூடிய அந்த கோண்ட்வானா அப்படின்னு ஒரு பகுதி. அப்ப 1564ஆம் ஆண்டு இந்தியாவின் மைய பகுதியான கோண்ட்வானா என்ற பகுதியினுடைய அரசி ராணி துர்காதேவி. அப்ப கோண்ட்வானா என்ற பகுதியுடைய அரசி யாருங்க, ராணி துர்காதேவி. அந்த ராணி துர்காதேவியும் அவருடைய மகன் வீர் நாராயணன் இவர்கள் இருவரும் அக்பரை எதிர்த்து 1564 போர் புரிகிறார்கள். சரிங்களா, அப்ப 1564ஆம் ஆண்டு இந்தியாவின் மைய பகுதியாக விளங்கிய கோண்ட்வானாவின் அரசி ராணி துர்காதேவியும் அவருடைய மகன் வீர் நாராயணனும் அக்பர் போர் புரிகிறார்கள். கோண்ட்வானா 1564 அக்பரால் கைப்பற்றப்படுகிறது. சரிங்களா, ரைட். அதுக்கடுத்து மேவாரினுடைய அரசர் அக்பர் ஆட்சியில் இருக்கும் பொழுது மேவார் என்ற பகுதியுடைய அரசராக யார் இருந்தது அப்படின்னா ராணா உதயசிங். அக்பருடைய ஆட்சி காலத்தில் மேவாரின் அரசராக விளங்கியவர் யார் அப்படின்னா ராணா உதயசிங். அப்ப ராணா உதயசிங்கும் அக்பரும் போர் புரிகிறார்கள். ஆனால் ராணா உதயசிங் அக்பருக்கு பயந்து அவன் ஓடி குன்றுக்குள் ஒளிந்து கொள்கிறான். அப்ப அக்பருடைய ஆட்சி காலத்தில் மேவாரின் அரசர் யார் அப்படின்னா ராணா உதயசிங். இந்த ராணா உதயசிங்குடைய படைத்தளபதிகள் யார் அப்படின்னா ஜெய்மால் பட்டா. ஜெய்மால் பாருங்க, ஜெய்மால் பட்டா அப்படின்ற 2 படைத்தளபதிகள். யாருடைய படைத்தளபதிகள்? மேவாரின் அரசர் ராணா உதயசிங்கின் படைத்தளபதிகள். அப்ப மேவாரின் அரசர் ராணா உதயசிங்கின் படைத்தளபதிகளாக இருக்கக்கூடிய ஜெய்மால் பட்டா ஆகிய இருவரும் இந்த அக்பரை எதிர்த்து போரிடுகிறார்கள். ஆனால் அரசன் ராணா உதயசிங் குன்றுக்குள் சென்று ஒளிந்து கொள்கிறார் பயத்தின் காரணமாக. ஆனால் அவருடைய படைத்தளபதிகள் வீரம் செறிந்து அக்பரை தொடர்ந்து எதிர்க்கிறார்கள். அப்ப இந்த மேவாரின் அரசர் ராணா உதயசிங் குன்றுக்குள் புகுந்து கொள்கிறார். அவருடைய படைத்தளபதிகளான ஜெய்மால் மற்றும் பட்டா ஆகிய இருவரும் அக்பரை எதிர்த்து துணிந்து போரிடுகிறார்கள். ஒரு 6 மாத முற்றுகைக்கு பிறகுதான் இந்த மேவாரினுடைய பகுதியில் வரக்கூடிய சித்தூரை அக்பரால் கைப்பற்ற முடிந்தது. ஆனாலும் அக்பருக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியமான நிகழ்வாக அவர் கருதியது எதுவென்றால், அரசர் ஓடி ஒளிந்து விட்டார். ஆனால் அவருடைய படைத்தளபதிகளாகிய ஜெய்மால் மற்றும் பட்டா ஆகிய இருவரும் இவ்வளவு வீரதீரமாக நம்ம எதிர்த்து போரிட்டார்களே என்று சொல்லி ஒரு சந்தோஷம் அக்பருக்கு இருந்தது. ஆனாலும் ஜெய்மால் மற்றும் பட்டாவை விடவில்லை. ஜெய்மால் மற்றும் பட்டா அவருடன் சேர்ந்து 30,000 படை வீரர்களை அக்பர் கொன்று குவித்தார் மேவாரிலே. அந்த மேவாரியுடைய அந்த பகுதியுடைய ரஜபுத்திரர்கள் 30,000 பேர் கொல்லப்பட்டார்கள்.
யார் உட்பட? ஜெய்மால், பட்டா உட்பட. ஆனாலும் அந்த ஜெய்பால் மற்றும் பட்டாவுடைய வீரத்தை பாராட்டி அவருடைய வீரத்தை மதிக்கின்ற வகையிலே ஆக்ராவினுடைய நுழைவாயிலே ஜெய்பால் மற்றும் பட்டாவின் சிலைகளை வைத்தார். யார் வச்சது அப்படின்னா அக்பர் வச்சார். எங்க வச்சாருங்க? ஆக்ராவினுடைய நுழைவாயில். ஆக்ராவினுடைய முக்கியமான அந்த பிரதான நுழைவாயிலில் இந்த ராணா உதயசிங்கின் படை தளபதியாக விளங்கிய ஜெய்மால் மற்றும் பட்டா ஆகிய இருவரின் சிலையை ஆக்ராவின் பிரதான நுழைவாயிலில் அக்பர் உருவாக்கினார். அப்ப மேவாருடைய அரசர் யாருங்க? அக்பர் ஆட்சி காலத்தில் மேவாரின் அரசர் யார் அப்படின்னா ராணா உதயசிங். அப்ப ராணா உதயசிங் படைத்தளபதிகள் யார்? ஜெய்மால் மற்றும் பட்டா. அப்ப அக்பர் போர் புரியும் பொழுது மேவார் அரசர் ராணா உதயசிங் குன்றுக்குள் நுழைந்து விட்டார். ஆனால் அவருடைய படைத்தளபதிகளான ஜெய்மால் மற்றும் பட்டா இருவரும் துணிந்து அக்பரை எதிர்த்தார்கள். கடைசி வரை போராடினார்கள். ஆனாலும் ஜெய்மால் மற்றும் பட்டா இருவரும் கொல்லப்பட்டார்கள். கிட்டத்தட்ட ரஜபுத்திரர்கள் 30,000 பேர் இந்த மேவார் போரிலே கொல்லப்பட்டார்கள். ஆனாலும் ஜெய்மால் மற்றும் பட்டாவின் வீரத்தை பாராட்டி ஆக்ராவின் பிரதான நுழைவாயிலில் அக்பர் அவருடைய உருவம் குறித்த அந்த சிலையை உருவாக்கினார். அதற்கு பிறகு அந்த சித்தூரை அவர் கைப்பற்றிய பிறகு ரஜபுத்திர அரசுகளான ராந்தாம்பூர், கலிஞ்சார், பீகானீர், ஜோத்பூர், ஜெய்சால்மர் ஆகிய பகுதிகள் தானாகவே சரணடைந்தன. எந்தெந்த பகுதி பாருங்க? ராந்தாம்பூர், கலிஞ்சார், பீகானீர், ஜெய்சால்மர் மற்றும் ஜோத்பூர். இந்த பகுதிகளெல்லாம் அக்பரிடம் போர் புரியாமலே சரணடைந்தன. அப்ப அக்பரிடம் போர் புரியாமலே சரணடைந்த பகுதிகள் ரஜபுத்திர பகுதிகள் எது அப்படின்னா ராந்தாம்பூர், கலிஞ்சார், பீகானீர், ஜோத்பூர், ஜெய்சால்மர் ஆகிய பகுதிகள் அக்பரிடம் போர் புரியாமலே சரணடைந்த ரஜபுத்திர பகுதிகளாகும். சரிங்களா? ரைட். அடுத்து அக்பர் தன்னுடைய படையெடுப்பை கடல்சார் வணிகத்துக்கு முக்கியத்துவம் மிகுந்த பகுதியை வழங்கக்கூடிய குஜராத்தின் மீது போர் தொடுத்தார். எங்க போறாங்க? குஜராத் மீது சண்டைக்கு போறார். அந்த குஜராத் கடல்சார் வணிகத்துக்கு புகழ்பெற்ற பகுதி. அப்ப அக்பர் கடல்சார் வணிகத்துக்கு புகழ்பெற்ற குஜராத்தின் மீது போர் தொடுத்து 1573ஆம் ஆண்டு, எந்த ஆண்டுங்க? 1573ஆம் ஆண்டு முஷப்பர் ஷாவிடமிருந்து, யாரிடமிருந்து? முஷப்பர் ஷாவிடமிருந்து குஜராத்தை கைப்பற்றினார். அப்ப முஷப்பர் ஷாவிடமிருந்து எதை கைப்பற்றாருங்க? குஜராத்தை. எந்த வருஷம்? 1573. அப்ப 1573லே குஜராத்தை முஷப்பர் ஷாவிடமிருந்து கைப்பற்றினார். அந்த 1573லே குஜராத் கைப்பற்றப்பட்டது. அந்த குஜராத் எதற்கு பெயர் பெற்றது? கடல்சார் வணிகத்துக்கு பெயர் பெற்ற ஒரு பகுதி தான் குஜராத். அது மட்டும் இல்லை, அடுத்து பீகார் மற்றும் வங்காளத்தின் மீது போர் தொடுக்கிறார். அப்ப பீகார் மற்றும் வங்காளத்தினுடைய ஆட்சியாளராக தாவூத் கான் என்பவர் இருக்கிறார். அப்ப பீகார் மற்றும் வங்காளத்தின் ஆட்சியாளர் யாருங்க? தாவூத் கான். சரிங்களா? அப்ப பீகார் மற்றும் வங்காளத்தின் ஆட்சியாளர் தாவூத் கானை தோற்கடித்து 1576லே பீகார் மற்றும் வங்காளத்தை தன் பகுதியோடு இணைத்துக் கொள்கிறார். தன்னுடைய பகுதியோட இணைத்துக் கொள்கிறார். சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் குஜராத் போறாரு. அடுத்து போறாங்க பீகார் மற்றும் வங்காளம். அப்ப பீகார் மற்றும் வங்காளம் அங்க யார் அரசர்? தாவூத் கான். அப்ப தாவூத் கானிடமிருந்து பீகார் மற்றும் வங்காளத்தை 1576லே கைப்பற்றினார். அதுக்கடுத்து ராஜா மான்சிங், ரஜபுத்திரர்கள் ராஜா மான்சிங் பகவன்தாஸ் உதவியுடன் காபூல் பகுதியை ஆட்சி செய்த மிர்சா ஹக்கீமை தோற்கடித்தார். அப்ப காபூலுடைய ஆட்சியாளர் யாருங்க? மிர்சா ஹக்கீம். காபூல் என்ற பகுதியுடைய ஆட்சியாளர் மிர்சா ஹக்கீம். அப்ப அந்த காபூல் ஆட்சியாளர் மிர்சா ஹக்கீமை தோற்கடிப்பதற்கு அக்பருக்கு உதவி புரிந்தவர்கள் யார் அப்படின்னா, ஒன்று ராஜா மான்சிங், இன்னொன்னு பகவன்தாஸ். அப்ப ராஜா மான்சிங்கும் பகவன்தாஸும் அந்த அக்பருக்கு உதவி புரிகிறார்கள். அந்த உதவியோடு அவர் காபூலினுடைய அரசராக இருக்கக்கூடிய
மிர்சா ஹக்கீமை தோற்கடித்தார். அடுத்து 1586 காஷ்மீர். அப்ப காஷ்மீரை கைப்பற்றியது எந்த ஆண்டுங்க? 1586. அப்ப 1586ஆம் ஆண்டு காஷ்மீரையும் 1591ஆம் ஆண்டு சிந்து மற்றும் 1586 காஷ்மீர், 1591 சிந்து மற்றும் காண்டேஷ் என்ற பகுதியையும் கைப்பற்றுகிறார். அதற்கு பிறகு 1596 சாந்த் பீவியிடமிருந்து பெரார் என்ற பகுதியை கைப்பற்றினார். அப்ப 1596 சாந்த் பீவியிடமிருந்து பெரார் என்ற பகுதியை கைப்பற்றினார். அப்ப 1596 அவர் கைப்பற்றிய பகுதி எதுங்க? பெரார். யாரிடமிருந்து? சாந்த் பீவியிடமிருந்து. அடுத்து 1600ஆம் ஆண்டு. அப்ப 1600 அகமது நகர் அரசினுடைய ஒரு சில பகுதிகளை கைப்பற்றினார். எந்த வருஷங்க? 1600 அகமது நகர் அரசின் ஒரு சில பகுதிகளை கைப்பற்றினார். அப்ப அது மட்டும் இல்ல, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்துக்கள் அல்லாதோர் மீது விதிக்கப்பட்டிருந்த ஜிசியா வரியை நீக்கினார். அப்ப இந்துக்கள் அல்லாதோர் மீது விதிக்கப்பட்டிருந்த ஜிசியா வரி என்ன பண்றாரு? அக்பர் நீக்குகிறார். நமக்கு ஏற்கனவே தெரியும், ஜிசியா வரி முதன்முதலாக அறிவித்தவர் யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக். அப்போ குத்புதீன் ஐபக் நம்ம டெல்லி சுல்தானியத்தில் படிச்சிருப்போம். டெல்லி சுல்தானியத்தில் அடிமை அம்சத்தை தோற்றுவித்த குத்புதீன் ஐபக் ஆட்சி காலத்தில் தான் முதன்முதலாக ஜிசியா வரி போடப்பட்டது. யார் மீது? முஸ்லீம் அல்லாதோர் மீது. அப்போ முஸ்லீம்கள் அல்லாதோர் மீது விதிக்கப்பட்ட அந்த ஜிசியா வரியை அக்பர் என்ன பண்றாரு? நீக்குகிறார். ஆனால் இதற்கு பின் வரக்கூடிய இதே முகலாய பேரரசிலே இவர்களை தொடர்ந்து, அக்பரை தொடர்ந்து ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப் இல்லையா? அப்போ அவுரங்கசீப்புடைய ஆட்சி காலத்தில் மீண்டும் ஜிஸ்யா வரி விதிக்கப்படும். அப்போ முதலாக ஜிஸ்யா வரியை விதித்தவர் யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக். ஜிஸ்யா வரியை நீக்கியவர் யார் அப்படின்னா அக்பர். மீண்டும் ஜிஸ்யா வரியை விதித்தவர் யார் அப்படின்னா அவுரங்கசீப். அப்போ ஜிஸ்யா வரி யார் மீது விதிக்கப்படுகிறது? இஸ்லாமியர்கள் அல்லாதோர் மீது. அப்போ இஸ்லாமியர்கள் அல்லாதோர் மீது விதிக்கப்பட்ட அந்த ஜிஸ்யா வரியை அக்பர் நீக்கினார். அது மட்டுமல்ல, இந்துக்களின் புனித பயண வரியை நீக்கினார். அப்போ இந்துக்களுடைய புனித பயண வரியை என்ன பண்றாங்க? நீக்குகிறார். அது மட்டுமல்ல, இந்த போர்களில் கைப்பற்றப்படக்கூடிய அந்த போர் வீரர்களை அடிமைகளாக்கும் நடைமுறையும் கைவிட்டார். இப்போ போர் புரிய போகிறாங்க அப்படின்னா அங்கே அந்த போர் புரிகிற இடத்துல தோல்வி அடையக்கூடிய அந்த போர் வீரர்களை கொண்டு வந்து அவர்களை அடிமைகளாக்கி வைத்திருப்பார்கள். அந்த அடிமைகளாக்கக்கூடிய அந்த நடைமுறையும் அக்பர் கைவிட்டார். சரிங்களா? அப்போ போர் வீரர்களை அடிமைகளாக்கும் நடைமுறைகளையும் அக்பர் கைவிட்டார். அது மட்டும் இல்லை, அக்பர் ஆம்பர் நாட்டு அரசர் ராஜா ஃபார்மல் என்று அறியப்பட்ட பீகாரிமால் என்பவரின் மகளான ஹர்காபாயை திருமணம் செய்து கொண்டார். அப்போ அக்பர் யாரை திருமணம் செஞ்சுக்கிறாருங்க? ராஜா ஃபார்மல், ஆம்பர் நாட்டு அரசர், ஆம்பர் என்ற பகுதியுடைய அரசர் ராஜா ஃபார்மல் என்று அறியப்பட்ட பீகாரிமால் என்பவரின் மகளான ஹர்காபாய் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இந்த ஹர்காபாய் தான் பின்னாளில் ஜோதா அக்பர் என்று அறியப்பட்டார். அப்போ இந்த ஹர்காபாய்க்கு தான் என்ன பேருனாங்க? ஜோதா அக்பர். சரிங்களா? அப்போ ஹர்காபாய் தான் பின்னாளில் ஜோதா அக்பர் என்று அறியப்பட்டார். சரிங்களா? ரைட். அப்போ பீகானீர், அது மட்டும் இல்லாமல் பீகானீர் ஜெய்சால்மர் நாட்டு இளவரசியையும் அக்பர் திருமணம் செய்து கொண்டார். ஃபர்ஸ்ட் ஆம்பர் நாட்டு இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிறார். அதற்கு பிறகு பீகானீர், ஜெய்சால்மர் ஆகிய நாட்டு இளவரசிகளையும் அக்பர் திருமணம் செய்து கொண்டார். இந்து விதவைகள் பின்பற்றிய அந்த உடன்கட்டை ஏறும் பழக்கத்தையும் ரத்து செய்தார். அப்ப இந்து விதவைகள் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தையும் என்ன பண்றாரு? அக்பர் ரத்து செய்கிறார். இப்ப இந்த அக்பருக்கும் ஹர்காபாய்க்கும் ஒரு மகன் பிறக்கிறார். அக்பருக்கும் ஹர்காபாய்க்கும் பிறக்கக்கூடிய மகன் தான் சலீம். இந்த சலீம் தான் பின்னாளில் ஜஹாங்கீர் என்று அறியப்படுகிறார் இல்லையா? அப்ப அக்பருக்கும் ஹர்காபாய்க்கும் பிறக்கிற மகன் தான் யார் அப்படின்னா சலீம். இந்த சலீம் என்பவன் ராஜா பகவன்தாஸ் என்பவரின் மகளை திருமணம் செய்து கொண்டார். அப்ப சலீம் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாருங்க? ராஜா பகவன்தாஸ் என்பவரின் மகளை
சலீம் திருமணம் செய்து கொண்டார். சலீம் யார் அப்படின்னா அக்பரின் மகன். அக்பருக்கும் ஹர்காபாய் என்கின்ற ஜோதா அக்பருக்கும் பிறந்த ஒரு மகன்தான் சலீம். சலீம் ராஜா பகவந்தாஸ் என்பவரின் மகளை திருமணம் செய்து கொண்டார். சரிங்களா? ரைட். இப்போ இந்த ராஜா பகவந்தாஸுடைய மகன் இருக்கான் இல்லையா, ராஜா பகவந்தாஸின் மகன், அவன் பேரு ராஜா மான்சிங். ராஜா பகவந்தாஸ் என்பவரின் மகன் ராஜா மான்சிங். இந்த ராஜா மான்சிங் தான் அக்பரின் நம்பிக்கைக்குரிய படைத்தளபதி. அக்பருடைய நம்பிக்கைக்குரிய படைத்தளபதி யார் அப்படின்னு கேட்டா ராஜா மான்சிங். ராஜா மான்சிங் யார் அப்படின்னா ராஜா பகவந்தாஸின் மகன். சரிங்களா? ரைட். அதுக்கடுத்து இந்த அக்பருடைய அவையில வருவாய்த்துறையினுடைய நிபுணத்துவம் பெற்றவராக இருக்கக்கூடிய ராஜா தோடர்மால் அக்பர் அவையில வருமானத்துறையில அந்த வருவாய்த்துறையில ஒரு நிபுணத்துவம் பெற்றவராக விளங்கியவர் தான் அப்படின்னா ராஜா தோடர்மால். இந்த ராஜா தோடர்மாலுக்கு அக்பர் திவான் பதவி கொடுக்கிறார். என்ன பதவிங்க? உயர்ந்த பதவியான திவான் பதவியை ராஜா தோடர்மாலுக்கு வழங்கினார். அது மட்டும் இல்ல, அக்பரால் பெரிதும் விரும்பப்பட்ட நண்பர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜா பீர்பால். அப்ப அக்பரால் பெரிதும் விரும்பப்பட்ட அக்பரின் நண்பர் யார் அப்படின்னா ராஜா பீர்பால். சரிங்களா? ரைட். பாருங்க. அப்ப அக்பர் சொல்லும் போதே அக்பரின் இயற்பெயர் என்ன? ஜலாலுதீன். அக்பருடைய தந்தை பெயர் என்ன? ஹுமாயூன். எந்த முஸ்லீம் பிரிவை சார்ந்தவர்? சன்னி முஸ்லீம் பிரிவை சார்ந்தவர். அக்பருடைய தாய் பெயர் என்ன? அக்பருடைய தாய் பெயர் ஹமிதா பானு பேகம். ஹமிதா பானு பேகம் எந்த முஸ்லீம் பிரிவை சார்ந்தவர்? ஷியா முஸ்லீம் பிரிவை சார்ந்தவர். சரிங்களா? அப்ப அக்பர் எங்க பிறக்கிறாரு? அக்பர் பிறந்த இடம் எது? அமரக்கோட்டை. அக்பர் பிறந்த இடம் எது? அமரக்கோட்டை. அமரக்கோட்டை எந்த மாகாணத்தில் அமைந்திருக்கிறது? சிந்து மாகாணத்தில் அமைந்திருக்கிறது. அப்ப அக்பர் அமரக்கோட்டையில் பிறக்கிறார். எந்த வருஷம் பிறக்கிறார் அப்படின்னா 1542. அப்ப அக்பர் பிறந்த ஆண்டு எதுங்க? 1542. அக்பரின் வளர்ப்பு தாயார் மாகம் அனகா. அக்பர் அரசராக முடிசூட்டி கொண்ட நாள் மற்றும் ஆண்டு. அப்ப அக்பர் அரசராக முடிசூட்டி கொள்ளப்பட்ட நாள் பிப்ரவரி 14, 1556. அப்ப பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி 1556 காலனார் என்னும் இடத்திலே அக்பர் அரசராக முடிசூட்டி கொண்டார். சரிங்களா? அப்ப அக்பர் அரசராக முடிசூட்டி கொண்ட இடம் எது அப்படின்னா காலனார். அக்பர் அரசராக முடிசூட்டி கொண்ட அந்த நாலு ஆண்டு எது அப்படின்னா பிப்ரவரி 14, 1556. அக்பர் அரசராக முடிசூட்டி கொண்ட போது வயது எத்தனை அப்படின்னா 14 வயது. அப்ப 14 வயசுல அவர் அக்பர் அரசரா வந்தார். சரிங்களா? ரைட். அப்படி அவர் அரசராக பொறுப்பேற்கின்ற பொழுது அவருக்கு ஒரு சவாலாக விளங்கியவர்கள் யார் அப்படின்னா ஒன்று ரஜபுத்திரர்கள், மற்றொன்று ஆப்கானியர்கள். அப்ப அக்பர் அரசராக பொறுப்பேற்கும் பொழுது அவருக்கு ஒரு எதிராக, அவருக்கு ஒரு சவாலாக விளங்கியவர்கள் யார் அப்படின்னா ரஜபுத்திரர்களும் ஆப்கானியர்களும். சரிங்களா? ரைட். அடுத்து அக்பரின் பாதுகாவலர் யாருன்னு கேட்பாங்க. அக்பரின் பாதுகாவலராகவும் படை தளபதியாகவும் விளங்கியவர் யார்? பைரம் கான். அப்ப அக்பரின் படைத்தளபதி மற்றும் பாதுகாவலர் யார் அப்படின்னா பைரம் கான். இரண்டாவது பானிபட் போர் நடைபெற்ற 4ஆம் ஆண்டு. அப்ப இரண்டாவது பானிபட் போர் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி 1556 நடக்குது. இரண்டாம் பானிபட் போர் யாருக்கும் நடக்கிறது. ஒரு பக்கம் அக்பர், இன்னொரு பக்கம் ஹெமு. அக்பரின் படைத்தளபதி யார்? பைரம் கான். ஹெமு யார் அப்படின்னா ஆப்கானிய அரசன் அடில்ஷாவின் இந்து படைத்தளபதி தான் ஹெமு. அப்ப இந்த படையில அந்த ஹெமு முதல்ல குவாலியரை கைப்பற்றுகிறார். அப்ப குவாலியரில் இருந்த முகலாய ஆளுநரை குவாலியரை விட்டு வெளியேற்றினார். பிறகு ஆக்ராவை எளிமையாக கைப்பற்றினார். ஆனால் எங்கிருந்தோ அந்த ஒரு அம்பு ஹெமுவின் கண்களில் பட்டு கண்கள் நிலை தடுமாறி ஹெமு கீழே விழ அவர் இறந்து விட்டார் என்று அறிந்து ஆப்கானிய படைவர்கள் சிதறடித்து ஓடுகிறார்கள். ஆனால் ஹெமு இறக்கவில்லை. ஆனால் ஹெமுவை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அக்பர் கூற அங்கு சென்று பார்க்கும் பொழுதுதான் அவன் உயிரோடு இருக்கிறான் என்ற செய்தி தெரிந்தவுடன் அவனை கைது செய்து பின்னர் ஹெமுவை கொலை செய்து விட்டார்கள்.
அப்போ இரண்டாவது பானிபட் போரிலே அக்பர் டெல்லி மற்றும் ஆக்ராவின் ஒரு அதிபராக மாறினார். அப்போ இரண்டாவது பானிபட் போரிலே அக்பர் வெற்றி பெற்றார். ஹெமு தோல்வியை தழுவினார், கொல்லப்பட்டார். அடுத்து அக்பர் 1556 ஆட்சிக்கு வந்தாலும் 1556 முதல் 1560 வரை அக்பரின் பகர் ஆளுநராக இருந்து ஆட்சியை சிறப்பாக வழிநடத்தியவர் யார் அப்படின்னா பைரம் கான். அப்போ அந்த பைரம் கான் ஆட்சியின் கீழே குவாலியர், ஆஜ்மீர் உட்பட காபூலிலிருந்து ஜான்பூர் வரை விரிவடைந்திருந்தது. அப்போ அக்பருடைய ஆட்சி காலத்தில் அவருடைய பகர் ஆளுநராக விளங்கியவர் யார் அப்படின்னா பைரம் கான். பைரம் கானின் ஆட்சி காலம் எது அப்படின்னா 1556 முதல் 1560 வரை பைரம் கானின் ஆட்சி காலம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த பைரம் கானுடைய ஆட்சி காலம் என்று சொல்லும் பொழுது அந்த பைரம் கானின் ஆட்சியின் கீழ் குவாலியர் அஜ்மீர் உட்பட காபூலிலிருந்து ஜான்பூர் வரை பகுதிகள் விரிவடைந்திருந்தது. எனவே செல்வாக்கு மிக்கவராக பைரம் கான் தன்னை கருதி கொண்டு தன்னுடன் இருந்த சக பிரபுக்களை ஏளனமாக, இருமாப்பாக, கேவலமாக பேசியதன் விளைவாக பைரம் கான் மீது அக்பர் கோபமுற்றார். எனவே பைரம் கானை பதவியிலிருந்து நீக்கினார். அப்போ பைரம் கானை பதவியிலிருந்து நீக்கியது யார்? அக்பர். அப்போ பைரம் கான் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட காரணத்தினால் அக்பருக்கு எதிராக பைரம் கான் கலகம் செய்தார். அப்போ பைரம் கான் அக்பருக்கு எதிராக கலகம் செய்கின்றார். அப்போ பைரம் கான் அக்பருக்கு எதிராக கலகம் செய்கின்ற காரணத்தினால் பைரம் கானை அழைத்து வரும்படி அக்பர் உத்தரவிடுகிறார். அப்பொழுது உடனடியாக பைரம் கான் அழைத்து வரப்படுகிறார். பைரம் கானை அக்பர் மெக்காவிற்கு புனித பயணம் செல்லுமாறு கூறுகிறார். அப்போ அக்பரின் சொல்லை ஏற்று பைரம் கான் மெக்காவிற்கு புனித பயணம் செல்கிறார். அவ்வாறு புனித பயணம் செல்கின்ற வழியில் ஆப்கான் ஒருவனால் பைரம் கான் கொல்லப்படுகிறார். அப்போ ஆப்கான் ஒருவனால் பைரம் கான் கொல்லப்பட்டு விடுகிறார். அப்போ பைரம் கானை மெக்காவிற்கு புனித பயணம் அனுப்பியவர் யார் அப்படின்னா அக்பர். பைரம் கான் யாரால் கொல்லப்பட்டார் அப்படின்னா ஆப்கான் ஒருவரால் கொல்லப்பட்டார். அப்போ பைரம் கான் இறந்துடுறாரு. பைரம் கான் இறந்த பிறகு பைரம் கானினுடைய குடும்பம் டெல்லியிலிருந்து அழைத்து வரப்படுகிறது. அழைத்து வரப்பட்டு அந்த பைரம் கானினுடைய மகனாக இருக்கக்கூடிய அப்துல் ரஹீம், பைரம் கானின் மகன் யார் அப்படின்னா அப்துல் ரஹீம், அவன் கானான் எனும் பட்டத்தை அப்துல் ரஹீமுக்கு அக்பர் வழங்குகிறார். அப்ப பைரம் கானின் மகன் யார் அப்படின்னா அப்துல் ரஹீம். அப்துல் ரஹீமுக்கு அக்பர் வழங்கிய பட்டம் எது அப்படின்னா கானான் எனும் பட்டத்தை வழங்கி அப்துல் ரஹீமை தன்னுடைய அவையில வைத்துக் கொண்டு அப்துல் ரஹீம் அக்பர் அவையில் ஒளிர்கிறார். சரிங்களா? ரைட். அடுத்து அக்பரின் படையெடுப்புகள் பார்த்தோம். அப்போ அக்பரின் படையெடுப்புகள் அப்படின்னு சொல்லும்போது 1562ஆம் ஆண்டு மாலவத்தை ஆண்ட பாஜ் பகதூரிடமிருந்து மாலவத்தை கைப்பற்றினார். அப்போ 1562 மாலவ பகுதியை ஆண்ட பாஜ் பகதூரிடமிருந்து மாலவத்தை கைப்பற்றி அந்த மாலவரசன் பாஜ் பகதூர் அக்பருடைய அவையிலே மன்சப்தாரராக நியமிக்கப்பட்டு விட்டார். அப்போ அக்பர் 1562 கைப்பற்றிய பகுதி எது அப்படின்னா மாலவம். அப்போ 1562 மாலவத்தில் யாரை தோற்கடித்தார் அப்படின்னா பாஜ் பகதூரை அக்பர் தோற்கடித்தார். பாஜ் பகதூர் அக்பர் அவையிலே பின்னர் மன்சப்தாரராக நியமிக்கப்பட்டார். அடுத்து 1564 இந்தியாவின் மையப்பகுதியாக விளங்கிய கோண்டுவானாவின் அரசி ராணி துர்காதேவி, அவருடைய மகன் வீர் நாராயணன். அப்போ ராணி துர்காதேவியும் வீர் நாராயணனும் 1564 அக்பரை எதிர்த்து போரிடுகிறார்கள். ஆனால் அக்பர் வெற்றி பெறுகிறார். கோண்டுவானா கைப்பற்றப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக மேவாரினுடைய அரசர், அக்பருடைய ஆட்சி காலத்தில் மேவார் பகுதியுடைய அரசராக விளங்கியவர் யார் அப்படின்னா ராணா உதயசிங். அக்பர் அரசராக இருக்கிறாரு. அவர் காலத்தில் மேவாரினுடைய அரசர் யார் அப்படின்னா ராணா உதயசிங். அப்போ ராணா உதயசிங்கும் அக்பரும் போர் புரிகிறார்கள். ஆனால் ராணா உதயசிங் அக்பருடைய அந்த படையெடுப்பின் போது ராணா உதயசிங் குன்றுக்குள் விழுந்து விடுகிறார். ஆனால் ராணா உதயசிங்கின் படை தளபதியாக இருந்த
ஜெய்மால் மற்றும் பட்டா ஆகிய இருவரும் தொடர்ந்து அக்பருக்கு எதிராக தொடர்ந்து போரிட்டு அவர்கள் பின்னர் இறக்கிறார்கள். அப்பொழுது இந்த அக்பருக்கு எதிராக போரிட்டு ரஜபுத்திரர்கள் ஜெய்மால் பட்டா உட்பட 30,000 பேர் இருந்தார்கள். ராணா உதய் சிங் ஓடி குன்றுக்குள் ஒளிந்து விட்டார். அவருடைய படைத்தளபதிகள் வீரம் செறிந்து போர் புரிகிறார்கள். எனவே ஜெய்மால் மற்றும் பட்டாவின் வீரத்தை பாராட்டி அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். ஆனாலும் அவருடைய வீரத்தை பாராட்டி அக்பர் ஆக்ராவின் பிரதான நுழைவாயிலில் ஜெய்மால் மற்றும் பட்டாவின் சிலைகளை உருவாக்கினார். அதற்கடுத்து சித்தூர் கைப்பற்றப்பட்டது. அப்போ சித்தூர் கைப்பற்றப்பட்ட பிறகு ரான்தாம்பூர், கலிஞ்சார், பீகானீர், ஜோத்பூர், ஜெய்சால்மர் ஆகிய பகுதிகள் அக்பரிடம் போரிடாமலேயே சரணடைந்தன. அவர் பாருங்க, மேவாருடைய அரசரை தோற்கடிக்கிறாரு. அவருடைய படைத்தளபதியில் இருவரை கொள்கிறார். அதற்கு பிறகு மேவாருடைய தலைநகரக்கூடிய சித்தூர் கைப்பற்றப்படுகிறது. அப்போ மேவார் அரசு தோற்கடிக்கப்பட்டு சித்தூர் கைப்பற்றப்படுகிறது. அதற்கு பிறகு ரஜபுத்திர அரசுகளான ரான்தாம்பூர், கலிஞ்சார், பீகானீர், ஜோத்பூர், ஜெய்சால்மர் ஆகிய பகுதிகள் போரிடாமலேயே அக்பரிடம் சரணடைந்தன. அவர்கிட்ட சண்டையே போடல. அவங்கெல்லாம் ரான்தாம்பூர், பீகானீர், ஜோத்பூர், ஜெய்சால்மர் அவங்கெல்லாம் சண்டையே போல அக்பர். ஆனாலும் அவர்கள் சரணடைகிறார்கள். சரிங்களா? ரைட். அதற்கடுத்து தன்னுடைய படையெடுப்பை கடல்சார் வணிகத்துக்கு புகழ்பெற்ற குஜராத்தின் மீது போர் தொடுக்கிறார். யாரு? அக்பர். குஜராத் எதற்கு ஃபேமஸு? கடல்சார் வியாபாரம், கடல்சார் வணிகத்திற்கு புகழ்பெற்ற இடம். அப்போ கடல்சார் வணிகத்திற்கு புகழ்பெற்ற குஜராத்தின் மீது அக்பர் போர் தொடுத்தார். அங்கே 1573ஆம் ஆண்டு குஜராத் அரசர் முஷப்பர் ஷாவிடமிருந்து குஜராத்தை கைப்பற்றினார். அப்போ குஜராத்தை கைப்பற்றிய ஆண்டு எதுங்க? 1573. கடல்சார் வணிகத்துக்கு புகழ்பெற்ற இடமான குஜராத்தின் மீது அக்பர் போர் தொடுத்து குஜராத் அரசர் முஷப்பர் ஷாவை 1573 தோற்கடித்து குஜராத்தை கைப்பற்றினார். சரிங்களா? ரைட். அதுக்கடுத்து பீகார் மற்றும் வங்காளம். அப்போ பீகார் மற்றும் வங்காளத்தினுடைய அரசராக தாவூத் கான் என்பவர் இருந்தார். அப்போ பீகார் மற்றும் வங்காளத்தின் அரசன் தாவூத் கான் என்பவரை தோற்கடித்து 1576 பீகார் மற்றும் வங்காளம் இணைக்கப்பட்டது. அப்போ அக்பர் என்ன பண்ணாரு? பீகாரையும் வங்காளத்தையும் தாவூத் கானை தோற்கடித்து 1576 பீகார் மற்றும் வங்காளத்தை இணைத்துக் கொள்கிறார். அது மட்டும் இல்லை, ராஜா மான்சிங் மற்றும் பகவன்தாஸ் உதவியுடன் காபூல் மீது போர் தொடுத்து காபூலில் மிர்சா ஹக்கீமை தோற்கடித்தார். யாருடைய உதவியோட? ராஜா பகவன்தாஸ் மற்றும் ராஜா மான்சிங் மற்றும் பகவன்தாஸ் உதவியுடன் காபூலை சார்ந்த மிர்சா ஹக்கீமையும் அக்பர் தோற்கடித்தார். சரிங்களா? ரைட். அடுத்து 1586 காஷ்மீரையும் 1591 சிந்து மற்றும் காண்டேஷ் என்ற பகுதியையும் 1596 சாந்த் பீவியிடமிருந்து பெரார் என்ற பகுதி 1596 சாந்த் பீவியிடமிருந்து பெரார் அப்படின்ற ஒரு பகுதியையும் 1600 அகமது நகரில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளை மற்றும் அக்பர் கைப்பற்றினார். சரிங்களா? பாருங்க, 1586 காஷ்மீர், 1591 சிந்து மற்றும் காண்டேஷ், அடுத்து 1596 சாந்த் பீவியிடமிருந்து பெரார், 1600 அகமது நகரின் ஒரு சில பகுதிகள் மட்டும் கைப்பற்றப்பட்டது. அது மட்டுமல்ல, முஸ்லிம்கள் அல்லாதவர் மீது விதிக்கப்பட்டிருந்த ஜிஸ்யா வரியை நீக்கினார், இந்துக்களின் புனித பயண வரியை நீக்கினார், போர் கைதிகளை அடிமைகளாக்குகின்ற அந்த முறையை நீக்கினார், விதவைகள் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்தார். அது மட்டுமல்லாது இவர் அக்பர் பார்த்தீங்கன்னா ஆம்பர் நாட்டு அரசர் ராஜா ஃபார்மல் என்று சொல்லக்கூடிய பீகாரிமால் என்பவரின் மகளான ஹர்காபாயை திருமணம் செய்து கொண்டார். அப்போ அக்பர் யாரை கல்யாணம் பண்ணினாருங்க? ஹர்காபாய். இந்த ஹர்காபாய் தான் பின்னாளில் ஜோதா அக்பர் என்று அறியப்பட்டார். இப்போ இந்த அக்பருடைய மாமனார் யார் அப்படின்னா ராஜா ஃபார்மல் என்று அறியப்பட்ட பீகாரிமால் என்பவரின் மகள் தான் ஹர்காபாய். சரிங்களா? அப்போ அக்பருடைய மாமனார் பேர் என்னங்க?
ராஜா ஃபார்மல் என்கின்ற பீகாரிமால். அக்பருடைய மனைவி பேர் என்னங்க? ஹர்காபாய். அக்பருடைய மனைவி பின்னாளில் எவ்வாறு அழைக்கப்பெற்றார்? ஜோதா அக்பர் என்று அழைக்கப்பெற்றார். இப்போ இந்த அக்பருக்கும் இந்த ஹர்காபாய்க்கும் ஒரு பையன் பிறக்கிறான். அவன் பெயர் தான் சலீம். அப்போ அக்பருக்கும் ஹர்காபாய்க்கும் பிறந்த மகன் யார் அப்படின்னா சலீம். இந்த சலீம் தான் பின்னாளில் ராஜா பகவன்தாஸ் என்பவரின் மகளை திருமணம் செய்து கொள்கிறான். அப்போ சலீம் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? ராஜா பகவன்தாஸ் என்பவரின் மகள். ஆனால் இந்த ராஜா பகவன்தாஸ் என்பவருடைய மகனாக இருக்கக்கூடிய ராஜா மான்சிங், அந்த ராஜா மான்சிங் தான் பார்த்தீங்கன்னா அக்பருடைய நம்பிக்கைக்குரிய படைத்தளபதி. அப்போ அக்பரின் நம்பிக்கைக்குரிய படைத்தளபதி யார் அப்படின்னா ராஜா மான்சிங் யார் அப்படின்னா ராஜா பகவன்தாஸின் மகன். அப்போ ராஜா பகவன்தாஸின் மகனான ராஜா மான்சிங் என்பவர் தான் அக்பரின் நம்பிக்கைக்குரிய படைத்தளபதி ஆவார். அது மட்டும் இல்லை, இந்த வருவாய்த்துறையிலே நிபுணத்துவம் பெற்றவராக விளங்கிய ராஜா தோடர்மால் என்பவரை திவானாக பதவி உயர்வு செய்தார் அக்பர். அப்போ வருவாய்த்துறையில் நிபுணத்துவம் பெற்றவர் யார் அப்படின்னா ராஜா தோடர்மால். அந்த ராஜா தோடர்மாலுக்கு தனது ஆட்சி காலத்தில் மிக உயரிய பதவியான திவான் பதவி ராஜா தோடர்மாலுக்கு வழங்கினார். அது மட்டும் இல்லை, அக்பருடைய மிக நெருங்கிய நண்பரும் அவருக்கு நெருக்கமான நண்பராக கருதப்பட்டவர் யார் அப்படின்னா ராஜா பீர்பால். சரிங்களா? ரைட். இப்போ இந்த வீடியோவில் அக்பர் பற்றி பார்த்துருக்கிறோம். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் அக்பரை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அந்த விஷயங்களை அடுத்த வீடியோவில் அதை பற்றி அடுத்த வீடியோவில் காணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நன்றி.